IPS அவர்களுக்கு கரஸ்பாண்டன்ட் பார்க் பப்ளிக் ஸ்கூல் பி ராமச்சந்திரனுடைய சில்ட்ரன்ஸ் பார்க் பப்ளிக் ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் ஆர் பரமேஸ்வரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி அம்மா அவர்களை தற்பொழுது கௌரவம் செய்கிறார். இந்த பொன்னாடை நிகழ்வு தற்பொழுது மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது. வழங்கிமைக்கும் பெற்றுக் கொண்டமைக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாரத்தான் நிகழ்வுல கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள். எல்லாரும் அந்த அவங்களுக்கான டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணுங்கிறது என்னோட வேண்டுகோள். கட்டாயம் மாரத்தானுங்கிறது எப்போவுமே நமக்கு எப்படி நம்ம ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் மென்டலாக மன உறுதியும் கொடுக்கும், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப வழிவகுக்கும். இது ஒன் டே இப்போ ஒர்க்கு கிடையாது. எப்பவுமே வெள்ளவேறு உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து உங்கள் மாரத்தான் மாதிரியான இதில் நீங்கள் வந்து கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், இல்லை ரெகுலர் ஆக்டிவிட்டியில் வச்சுக்கணும். செகண்ட் திங், இப்போ வந்து நாங்கள் இந்த மாரத்தானே வந்து உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் கவுண்டியான மெயினான இது சைபர் கிரைம் ப்ளஸ் வந்து ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுக்கான அவேர்னஸ் ப்ளஸ் வந்து பெண்கள் குழந்தைகளுக்கான குற்றங்களை எப்படி குறைக்குதோ அதுக்கான ஒரு அவேர்னஸுக்கான ஒரு மாரத்தான் தான். நம்ம சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவோம், செல்ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டோம். கட்டாயம் எல்லோரும் இப்போ இது டிஜிட்டலாக கட்டாயம் செல்ஃபோன் இல்லாமல் யாராலுமே இருக்கவே முடியாது. செல்ஃபோன் என்ன மாதிரி இருக்குது, இப்போ நம்ம முன்னாடிலாம் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்கு ஒரு டைரி வச்சுருப்போம். ஃபோன் கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், அதில் பேச மட்டும் தான் முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி எதுவும் பே பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லாம் ஜிபே எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன ஈவன் ஆன்லைன் பர்ச்சேஸு இல்லை இபி பில்லு கட்டுறதுனாலும் செல்ஃபோன் தான், இல்லை ஃபோன் பில் கட்டுறதுனாலும் செல்ஃபோன் தான், எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் செல்ஃபோன் தான். இப்போ செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஈவன் எங்கே போனாலும் ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நாட் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷனுக்கு இது வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான அங்கமாகிடுச்சு. இது இல்லாமல் ஒரு ஒன் ஹவர் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஒரு 1 hour பிடிக்க வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க பசங்களுக்கான விளையாட்டுக்கான ஆப் என்னென்ன இருக்கோ எந்த இதுவுமே வந்து இப்போ செல்ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஈவன் பிறந்த குழந்தை கூட அழுக செல்ஃபோனை கொடுத்தா தான் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இப்போ இந்த டிஜிட்டல் ஏரியாவில் இருக்கிறப்ப நம்ம எப்படி வந்து நம்ம இந்த செல்ஃபோனை நம்ம தப்பாக யூஸ் பண்ணியோ இல்லை வந்து நம்மளை வந்து அது ஒரு அந்த செல்ஃபோனை டார்கெட் பண்ணியோ இல்லை நம்மளை டார்கெட் பண்ணியோ நிறைய அஃபென்சஸ் நடக்கும். இப்போ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய நீங்கள் செல்ஃபோனில் தான் வச்சுருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் என்னென்னா உடனே செல்ஃபோன் எடுப்பீங்க, இல்லை உங்களோட ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னென்னா நம்ம செல்ஃபோன் எடுப்போம். எல்லாத்துக்குமே நம்ம செல்ஃபோனை தான் எடுப்போம். இப்போ அந்த மாதிரியான உடனே கேப்சர் பண்ணிக்கோ, கையில் வச்சுருக்கோம், எல்லாமே ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை மிஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆயிரும். எப்போ வேணாலும் யார் வேணாலும் நம்மளை டார்கெட் பண்ணலாம். நம்மளோட பணம் எல்லாமே இதில் வச்சுருக்கிறீங்க, லைக் பாஸ்புக்கு தொலைஞ்ச மாதிரி தான் இது கையில், ஏன்னா எல்லாமே ஜிபே எல்லாமே வச்சுருக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து அதை எல்லாம் எப்படி நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டு வச்சுக்கணும், உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இல்லை நிறைய வச்சுக்கக்கூடாது பர்சனல் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் லிங்க்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களே எப்படிலாம் ஏமாற்றலாம், எப்படிலாம் பணம் பறிக்கலாம், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஒரு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போயிடும். அதை வச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம்ன்றது வந்து எல்லாமே ஸ்வைப் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கே தெரியாது நம்ம எவ்வளோ பணம் எழுதுறோம், லேட்டாக தான் தெரியும். ஏன்னா நம்ம எவ்வளோ காசு வச்சுருந்தோம், காசு மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கங்காட்டி என்ன ஆயிரும், அந்த அமௌண்ட் அப்படி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் இப்போ எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ADSP எல்லாம் சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து நம்ம கரெக்டாக நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்மளை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நம்மளை பர்சனலாகவும் அட்டாக் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஃபினான்சியலாகவும் நமக்கு லாஸ் ஆகும், பணமும் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும். இதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது. செகண்ட் திங், ட்ரக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ADSP சொல்லியிருப்பாரு. இப்போ இளைஞர்களை பாதிக்கிற 2 இது மெயின் இது என்னென்னா, ஒன்று செல்ஃபோன், அனதர் ஒன்று வந்து ட்ரக்கு. இப்போ வந்து ட்ரக்குக்கு ஏன் போடுறாங்கன்னா ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க, இன்றைக்கி தீபாவளி வாடா போகலாமா, இல்லை இன்றைக்கி ஈவினிங் சாட்டர்டேனா நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டோம் நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணணும் வா போகலாமா. இது மாதிரி வந்து இந்த பியர் ப்ரெஷரு இல்லை ஒரு ஜாலி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, இல்லை கரெக்டான பேரண்டல் கேர் இல்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு ட்ரக்கு நோக்கி இளைஞர்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது. பட் வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் ஒன்ஸ் நீங்கள் ட்ரக்குக்கு அடிமையாகிட்டீங்கன்னா ஒரு தடவை தான் டேஸ்ட் பண்ணதுக்காண்டி கூப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை அதை நீங்கள் அந்தவோ இல்லை என்ஜாய் பண்ணவோ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எகைன் வந்து நமக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை பண்ணனா என்ன, எகைன் பண்ணால் என்னங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஸோ எப்போவுமே
அந்த மாதிரியான ட்ரக் ரிலேட்டட் இதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லில் நிறைய ஆக்சிடென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போகிறது, பசங்களோட டூ வீலரில் 3 பேர் போகிறது, இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, செல்ஃபால் ஆகிடுது, ஓவர் ட்ரங்கன்னஸில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் போய் கீழே விழுறது, இது மாதிரிலாம் நிறைய ரிப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இதுலலாம் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து இந்த ட்ரக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வெரி அவேராக இருக்கணும். எல்லா இதுலேயும் நம்ம சுற்றி எப்போவுமே நிறைய வலைகள் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸுக்கான மாரத்தான் தான் இது. ஸோ இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் அந்த உங்களுக்கான டார்கெட்டை முடிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.